சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ப்ரெக்னென்ட் ஆகி அந்த கடைசி ஸ்டேஜ் இருக்குது பாருங்க, ஒரு 7 மாதத்துக்கு அப்புறமே பெரும்பாலும் கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி சமயங்களில் அவள் வந்து ரொம்ப கணவனை கவனிக்கிறது. எப்படியும் மாதத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை அது நடுராத்தில் வந்து கதவை தட்டுறது, திட்டுறது, கதவு திறக்கலன்னு வச்சுக்கோங்க, வாசலையே நின்று கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறது. அக்கா அவர் கொஞ்சம் சரியில்லை தான்க்கா, பாருங்க அந்த இடத்துல ஒரு பொம்பளையே வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான், இவளால் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டிவியில் வேலை பார்க்குறாரு, கனெக்ஷன் கொடுப்பாருன்னு கல்யாணம் பண்ணி வச்சா தப்பாக கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. அடே நல்லா இருக்கா இது. மரியாதை ஒழுக்கமாக நடக்கிறியா இல்லையானோடனே அவன் எழுதி கொடுத்துட்டு இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். போன பிறகு ஒரு வாரத்தில் அவன் அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வேறு ஏதோ ஊருக்கு போயிடுறான் சார். அப்புறம் அந்த பொண்ணு வந்து, மேடம் அவர் டைவர்ஸ் கேட்குறாரு மேடம், நான் வந்து அவரை விட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் விரும்பலை மேடம், நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், எனக்கு வாழ தான் வேணும். நீ என்ன பைத்தியக்காரியா? 7 வருஷம் உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. உனக்கு என்ன வேணும்? இந்த பொண்டாட்டியும் லட்சணமாக இருக்க இந்த 2 குழந்தைகளுமா, இல்லை அந்த மாதிரியான பெண்ணா? நீ யோசிச்சுக்கோ. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கங்க. இந்த வாரம் என்ன மாதிரியான கதை? இந்த வாரம் வந்து அமலோற்பவ மேரி அப்படின்னு ஒரு பொண்ணு. கஷ்டமா இருக்கு, நுழைய மாட்டேங்குது. கிறிஸ்டியன்ஸில் வைக்கிற நார்மலாக வைக்கிற பேர் தான் சார் இது, அமலான்னு கூப்பிட்டுப்பாங்க குழந்தை. நம்ம அமலாவுடைய ஸ்டோரியை பற்றி இப்போ பேச போகிறோம். அமலாவுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து நீண்ட காலம் பிள்ளை இல்லாமல் அப்புறம்தான் ஒரு பொண்ணு, அதை அடுத்து ஒரு பையனும் பிறந்திருக்கிறாங்க. அதனால் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற வயசும் போதே அவங்க அப்பாவுக்கு ஏறத்தாழ 65-70 வயசு இருக்கும். முதல் பொண்ணு, ஒரே பொண்ணு, அதனால் நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும், ஆனால் அரைக்காசானாலும் அரசாங்க உத்தியோகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரில் காசுனாலும் கவர்மெண்ட் காசு அப்படி பாருங்கள், அழகாக இருக்குது. அரைக்காசுனாலும் அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது, கால் காசுனாலும் கவர்மெண்ட் உத்தியோகம், ஏதோ ஒன்று. ஆனால் அப்படி தான் வேணும்னு ரொம்ப நாள் பார்த்துட்டே ஒரு பையன் வந்து கிடைக்கிறார் அவங்களுக்கு. அவங்க வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்கிற ஒருத்தர், கன்னியாகுமரி. ஐயோ, நம்ம சென்னையில் இருந்துட்டு அவ்வளோ தூரம் நம்ம கட்டி கொடுக்க முடியுமா, நம்ம பிள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பா எதையாவது ஒன்று பார்த்தா எது இருக்காதுப்பா. ஒன்று நீ வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை கவர்மெண்ட் மாப்பிள்ளை கிடைச்சா அவன் படித்தவனாக இருக்க மாட்டேங்கிறான், அவனைமோ குழி தோன்ற வேலையோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்ப்பா, அதெல்லாம் பாரு பண்ணியே அப்படின்னு. அப்புறம் ஏமா உனக்கு அந்த பையனை பார்த்ததை பிடிச்சதா உனக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அவர் சொல்கிற, பையனை பார்த்து பிடிச்சதுங்கிறதே கிடையாது, உங்களுக்கும் வயசாச்சு, நான் ஒரு சொம மாதிரி உட்காந்துருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது, நீங்கள் யாரை பார்த்து நீங்கள் கட்டிக்கணும்னு சொன்னீங்கனாலும் நான் கட்டிப்பேன், ஆனால் இப்போ இந்த அரசாங்க மாப்பிள்ளைன்னு தானே சொல்கிறாங்க இதுவுமே, அதனால பாருங்களேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, நீ போய் சமாளிப்பியாப்பா அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னா. நல்லபடியாக கல்யாணம் பண்ணுறாங்க. இங்கே ஒரு சர்ச்சில் கல்யாணம், சர்ச்சோடு இணைந்த மண்டபத்திலேயே வச்சு விருந்து அதெல்லாம் நடத்திட்டு பொண்ணை சீர்வரிசைகளோட ஏறத்தாழ ஒரு 40 பவுன் நகையை போடுறாங்க. ஏன்னா பொண்ணு பிறக்கும் போதே ஆரம்பிச்சிருவோம் நாங்கள்லாம், அப்போ இருந்து நகை சேர்த்தா தான் வந்து நம்ம ஒரு அளவுக்காவது கொடுக்க முடியும். அப்போ அந்த அப்பா அம்மா 40 பவுன் போட்டு தனக்கு அந்த பொண்ணுக்கு வேண்டிய வழக்கமாக எல்லாம் வாங்கி கொடுக்கணும். டிவி வாங்கி கொடுக்கணும், வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும், அப்புறம் மிக்சி, கிரைண்டரு, இந்த மாதிரி பீரோ, கட்டில் எல்லாம் வாங்கி அழகாக கொண்டு போய் விட்டு சந்தோஷமாக இருக்கட்டும்னு வந்தாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் என்னென்னா அந்த பையனுக்கு கொஞ்சம் தண்ணி போடுற பழக்கம் இருந்திருக்குது. அப்புறம் இவ எவ்வளோ நாளாக நீ தண்ணி போடுவேன், நீ இல்லை இப்போ தான் பசங்க ஏதோ கலாட்டா பண்ணானுங்க, அந்த மாதிரி தான் நான் பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேண்டாங்க நமக்கு விட்டுடுங்க அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிறா. ப்ரெக்னென்ட் ஆகி அந்த கடைசி ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், ஒரு 7 மாதத்துக்கு அப்புறமே பெரும்பாலும் கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி சமயங்களில் அவள் வந்து ரொம்ப கணவனை கவனிக்கிறதில்ல. அப்போது ஒரு நாள் ராத்திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு ஃபுல் போதையில் வந்து தள்ளாடிட்டு வராரு. இவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்கிறா, இந்த மாதிரி இருக்குதுமா அப்படின்னு.
சரி நீ கவலைப்படாத நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு, மாப்பிள்ளை வீட்டில் அப்பா அம்மாவை கூப்பிட்டு குறை எதுவுமே சொல்லாமல், ஆச்சுங்க மாதம் 7 முடிஞ்சிருது, நம்ம வந்து வளைகாப்பு நம்ம வைக்கணும், வளைகாப்போ சீமந்தமோ ஏதோ ஒரு சடங்கு அது நாங்கள் செய்யணும், செஞ்சுட்டு நாங்கள் எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோம். நல்ல வார்த்தையாக சொன்னாங்க. உடனே அவங்களும் சரி நானே நீங்கள் வருவீங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. போனால் உறவினர்களெல்லாம் அழைச்சி வச்சு அந்த வளையல் போடுறதெல்லாம் பண்ணி சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு வந்துட்டாங்க. இவ திரும்பி வந்ததுக்கப்புறம் அவர் மாப்பிள்ளையும் கூட வர்றார். மாப்பிள்ளையும் கூட வந்து விட்டுட்டு இருக்கும்போது அப்பா தான் அவங்க அப்பா பேசுகிறாரு. இந்த பாருங்கள், ஒரு சின்ன வயசில் அப்படி இப்படி தான் இருப்போம், நம்மளே ஒரு நாளைக்கு சீட்டு ஆடுவோம், சில பேர் காசு வச்சு கூட ஆடுவாங்க, தண்ணியை போடுவோம், அப்புறம் ஒரு சின்ன சின்ன வழக்கமாக போய் ஒரு பொம்பளையை தேடிட்டு போகிற மாதிரி வரும். அந்த நிலைமைக்கெல்லாம் நாம் போகக்கூடாதுன்னா தம்பி, நீங்கள் கொஞ்சம் மனசு கட்டுப்பாடோடு இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது நாங்கள் குறை வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ரொம்ப மரியாதைக்குரிய ஆள். அவர் இல்லைங்க மாமா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஏதாவது போட்டிருப்பேன், அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பார்ட்டின்னு ஏதாவது இருந்திருக்கும், மற்றபடிக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மாமா, நான் அதை விட்டுருவேன் மாமா அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் இந்த பொண்ணு இங்கே இருந்திருக்கும் போதே அவர் அங்கே போயிடுறாரு, வேலைக்கு போயிடுறாரு. அப்புறம் இந்த பொண்ணு குழந்தை பிறந்து திரும்ப போகிறாங்க. இந்த பொண்ணுக்கு முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்புறம் ஒரு 2 மாதமாக என்னோ வச்சுருந்து, இல்லைப்பா அவருக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவார், நான் ஊருக்கே போகிறேன், நீ என்னை அனுப்பி வைன்னு 3ஆவது மாதம் பிறந்த உடனே அப்பா அம்மாவோடு வந்து வீட்டுக்கு வந்துடுறா கன்னியாகுமரிக்கு. கன்னியாகுமரிக்கு வந்த உடனே அவங்க அம்மா கூடவே வந்து, பச்சை உடம்புக்காரி, அதனால் இன்னொரு 2-3 மாதம் இருக்கட்டும். அப்போது அம்மா இருக்காங்க, வீடு ஒரு சின்ன வீடு தான், குழந்தை வேறு இருக்குது. இப்போ இவர் அடிக்கடி வெளியே போகிறாரு, வேலையை முடிச்சுட்டு வரும்போது முதல்ல ஒரு 6 மணிக்கு மாமியார் இருக்கும்போது வந்தார், அப்புறம் 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8, 9:30, 10 ஆகும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு பயம் வருது. ஏம்மா மாப்பிள்ளை 10 மணிக்கெல்லாம் வராருன்னு. இல்லைம்மா ஏதாவது வேலையாக இருந்திருக்கோம் அதுதான் அப்படின்னு. இல்லைம்மா அது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன், நீ கொஞ்சம் கண்டித்து வையே, குழந்தை பிறந்திருக்கிறதுனால நீயும் அவரோட தனித்து பேச முடியலை, அதனால் கொஞ்சம் நான் வீட்டை விட்டு நான் கிளம்பின உடனேயே நீ வந்து தயவுசெய்து அதெல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கோ, தப்பாகிடக்கூடாது நமக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இவளும் கேட்டுக்கிறா. அப்புறம் அந்த 3 மாதம் முடிஞ்ச பிறகு அம்மா ஒரு ஆள்காரரை பக்கத்தில் சேர்த்தி விட்டு குழந்தைக்கு குளிக்க வைக்கிறதுக்கெல்லாம் அவங்க உதவி செய்வாங்க, நீ கூட அப்படியே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறேன். இவன் என்ன நினைக்கிறா, சின்ன சின்ன தப்பு இருந்தால் கூட நம்ம வந்துட்டோம்ல, நம்மளை பார்த்தா ஆசையாக இருப்பார் நம்முடைய ஹஸ்பண்டு, அதனால் நம்ம அன்பாக சொல்லி நம்ம திருத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அது நடக்கிறது இல்லை. எப்படியும் மாதத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை நடுராத்திரியில் வந்து கதவை தட்டுறது, திட்டுறது, கதவு திறக்கலன்னு வச்சுக்கோங்க, வாசலையே நின்று கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறது. உங்களுக்கு கன்னியாகுமரி பாஷை தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா இந்த மாதிரியெல்லாம் திட்டுறதெல்லாம் பார்க்குறா. வந்து சொல்லி சொல்லி பார்க்குறா, வேண்டாம் வேண்டாம் விட்டுடுங்கன்னு. அன்பாக இருக்கிற நேரத்தில் இல்லை நான் ஒழுங்காக இருக்கேங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்க வந்து ஒவ்வொருத்தராக வராங்க வீட்டுக்கு. உங்கள் புருஷன் வந்து கடன் வாங்கிட்டு அவன் வந்து இங்கே வந்து உட்காந்துப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. இவளுக்கு ஒரே அவமானமாக இருக்குது அந்த இடத்துல. இது வேறையா அப்படின்னு அப்புறம் கேட்குறேன். இல்லைல்ல அவன் ஏதாவது விளையாட்டுக்கு வந்து நான் மிரட்டி இருப்பான், அவன் என் ஃப்ரெண்டு தான், யார் சேகராவன் தான், ஓகே அவன் அம்மா அப்படி தான் இருப்பான், நீ விட்டு அதெல்லாம் கவலைப்படாத, சின்ன சின்னதாக இருக்கும் அவ்வளோதான், சரி விட்டுடுறா. ஒரு 2 மாதத்துக்குள்ளே பார்த்தாக்கா ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுது, பணம் கொடு. என்ன விஷயம், ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், நான் 2 தடவை 3 தடவை மெட்ராஸ்க்கு வந்து குழந்தைய பார்க்கறதுக்குலாம் வந்தெல்லாம் செலவுக்கு இல்லைன்னு வாங்கினேன். ஏன் நீ தான் வேலைக்கு போறியே, அதெல்லாம் என்னாச்சு, சும்மா திருப்பி திருப்பி கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு இப்போ வேணும், நீ கொடுக்குறியா இல்லையா, இந்த பாருங்கள் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது இதெல்லாம், நான் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா நான் கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்துடுவேன், ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அன்புனால சொல்கிறேன், சத்தியம் பண்ணி கொடுங்க, இதை வந்து நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன், நீ திரும்பி வந்துடுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் தானே, காசா பணமா, ஒரு சத்தியத்தை பண்ணிவிட்டு காசை நகையை வாங்கிட்டு போயிடுறாரு. நகை திரும்ப வர்றதே இல்லை, கேட்டால் நான் விற்றுட்டேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த பழக்கம் கடன் பழக்கம் ஆரம்பிச்சது. எப்படி உங்களுக்கு கடன் ஆச்சு, ஏம்மா நீ குழந்தை பெற்றுட்டு வந்திருக்கிற, நான் 4 தடவை வந்துட்டு போகிறேன் வரேன், குழந்தை இருக்கிற வீட்டில் 4 பேர் வர்றாங்க, எல்லாருக்கும் எல்லாமே செய்ய வேண்டியிருக்குது, இப்படி நல்லவனாட்டவே எல்லாத்தையும் பேசுகிறேன், அப்போ கூட இத்தனை கடன் ஆகாதே அப்படின்னு அவர் சொல்கிறார். அம்மாட்ட கூப்பிட்டு சொன்ன உடனே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருமா அப்படிங்கிறாங்க. நீ அன்பால் தான் அவனை திருத்தணும். இவன் ரொம்ப அன்பு காட்டுறா, அடுத்த குழந்தை உருவாக்கிடுது, அடுத்த குழந்தைக்கு பிரசவத்துக்கு அவள் போகிறான். எப்படி அப்படி இது நார்மல் தானே இது எல்லாமே.
அவன் நான் பிரசவத்துக்கு போகிறது போது இவன் பீரோவை உடைச்சி பீரோக்குள்ளே இருந்த ஒரு 7-8 பவுன் நகையெல்லாம் எடுத்துறான். ஐயோ நம்ம வீட்டில் திருட மூந்துட்டான் அப்படிங்கிறான். அவள் வரும்போது நான் பார்க்கவே இல்லை, அது நான் வெளியூர் என்னென்னவோ சொல்லி பார்க்குறேன். ஆனால் அவளுக்கு நல்லா தெரியுது இவன்லாம் பண்ணியிருக்காரு. நீ வந்து இந்த குழந்தைக்கு 2 குழந்தைங்க நான் இங்கே வைக்கிறேன், சத்தியம் பண்ணு, நீ வந்து சத்தியம் பண்ணு, நான் விட்டுறேன் உன்னை. ஏய் நான் தாண்டி அவசரத்துக்கு எடுத்து என்ன வச்சு எங்கே வச்சுக்கிற சொல்லு. உடனே அவன் ரசீது கொண்டு வந்து கொடுக்குறான். இதான் ரசீது பார்த்துக்கோ, நான் ஒன்றும் விற்கலை, இதுக்கு தான் வச்சுக்கிறேன். எதுக்கு வாங்கினேன்? இல்லை அவசரத்துக்கு ஒருத்தங்கிட்ட பணம் வாங்கினேன், இன்னொருத்தனுக்கு பணம் தேவையாக இருந்தது அதுக்கு வாங்கினேன். சரியா? ஒரு நாள் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன், உங்ககிட்ட சொன்னால் வருத்தப்படுவேன்னு என் முட்டி உடஞ்சது கூட நான் சொல்லலை. 10 நாள் கால் கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஆனால் சரமாரியாக விடுறேன் சார். வரப்போ யோசிச்சுட்டு வந்துடுவார். ஆமாம், எல்லாத்தையும் யோசிச்சு வந்துடுவார் போல். அந்த மாதிரி நிறைய பொய் சொல்கிறாப்புல. அப்புறம் தான் தெரிஞ்சது, பக்கத்து வீட்டு பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி, நீ ரொம்ப ஏமாந்துட்டுருக்காத, உன் புருஷனை நேற்று சந்தைக்கு போகிற வழியில் நான் பார்த்தேன், அவன் ஒரு பொண்ணு மேலே தோல் மேலே கை போட்டுக்கிட்டு அவன் போயிட்டு இருந்தான் அப்படின்னு. இது வரைக்கும் அவளை அந்த புருஷன் இத்தனை தப்பு செஞ்சு கூட அவளுக்கு ஒரு கோபம் வரல. ஆனால் இப்போ தான் ரொம்ப பயந்து போயிட்டா, ஐயோ என்னவோ அப்படின்னு. அப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட அப்பாட்டையும் பேசுகிறான். அப்போது நீ அப்பா கிட்ட சொல்லிடாத, அவருக்கு ரொம்ப வயசாச்சு, அவருக்கு இப்போல்லாம் வேற தாங்க முடியாது, நீ எதுவும் சொல்லாத, நம்ம பார்த்துக்கலாம். நீ என்ன பண்ணு, நீ அவர் போகும்போது அவருக்கு தெரியாமல் நீ பின்னாடி ஒரு 2 நாளைக்கு போய்ப்பார். 2 நாள் போய் பார்க்குறவன் நேராக ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். சரி ஆஃபீஸ்க்கு தான் போகிறானேன்னு திரும்பி வந்துடுறான். ஆனால் அவன் வரல. எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ தான் சொன்னாங்க, நீ பேசாமல் என்ன பண்ண, நீ காலையில் போகாத, காலையில் அவன் வேலைக்கு போய்தான் ஆகணும். 10 நாள் வேலைக்கு போகலைன்னா கவர்மெண்ட் ஜாபு சும்மா விட மாட்டாங்க. அதனால் நீ என்ன பண்ணுற, அவனுக்கு எப்போ வேலை முடியுதோ அந்த டைமுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருந்து நீ பாரு, அவன் எங்கே வெளியே போகிறானோ அதில் கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த பொண்ணு பண்ணுறான். 2 குழந்தைகளையும் பக்கத்து வீட்டு அக்காட்ட கொடுத்துட்டு இவ போகிறான். போய் எத்தனை மணிக்கு, 4:30 மணிக்கு சங்கூதுதுன்னு வச்சுக்கோங்களேன். சங்கூதுதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அது மாதிரி வேலை அடிப்பாங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். வேலை முடிஞ்சு எல்லாரும் வர்றாங்க, இவனும் வர்றான். இவன் வர்றவன் அவசரமாக போகிறான். அந்த பக்கத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் செய்கிற இடத்துல எல்லாம், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வெளியில எல்லாம் இந்த சின்ன சின்ன கடை வச்சுருப்பாங்க. ஒரு துணிமணி கடை, இல்லை ஒரு 4 கர்ச்சீஃப் கடை, இல்லை பழம், இது மாதிரி பழங்கள் எல்லாம் இருக்கும், இல்லை இனிப்பு பட்டலாம், அந்த மாதிரி எல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. இப்போ ஏன் அவசரமாக எல்லாம் போட்டு வாங்குறான். ஆகா பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு மேலே எவ்வளவு அன்பு பாருன்னு நினைக்கிறாயோ. சரி அப்பவும் பொறுமையாக இருக்கா, போய் கூப்பிடலாமான்னு அவளுக்கு தோணுது. அப்புறம் எல்லாரும் சொல்கிறது பொய் அப்படின்னு, ஆனால் கூப்பிட்றதில்ல. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போகிறதுக்கான வழியில் அந்த ஆள் வர்றதில்லை. அவர் பின்னாடியே அவளும் போய் பார்க்குறான். இப்படி போகும்போது அவனோட ஸ்பீடுக்கு இவளால் போக முடியலை. அப்போது இவன் பின்னாடி நடந்து வர்றது அந்த ஆளுடைய கோவொர்க்கர் ஒருத்தர் பார்த்துட்றாரு, அவரோட வேலை செய்கிற ஒருத்தர் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு வந்து, அக்கா எங்கேங்கக்கா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன்னு. இல்லை நானும் கொஞ்சம் நேரமாகவே உங்களை பார்த்துட்டு தான் இருந்தேன், அண்ணன் போகும்போதே நீங்கள் பின்னாடி வந்தீங்க. அக்கா அவர் கொஞ்சம் சரியில்லை தான்க்கா, பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பொம்பளையை வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான், இவளால் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அழுக. அப்புறம் அந்த பையன், அக்கா நீங்கள் அவரையெல்லாம் தேடிட்டு அந்த வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க, அது மரியாதைக்குரிய இடமே இல்லை, அதனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணனை பார்த்து பேசுங்க அப்படிங்கிறான். சரின்னு வீட்டுக்கு வந்துடுறான். என்னத்தை பேசுவா அவள் தான். அன்றைக்கி அவன் விடிய காத்தால ஒரு 2:30 மணி 3 மணிக்கு தான் வரான். வரும்போது இவளுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா ராத்திரியெல்லாம் அழுது முகமெல்லாம் வீங்கி கிடக்குது, இப்படி வேற என் வாழ்க்கை போயிடுச்சே, எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க ரொம்ப, அதெல்லாம் பயம் வருது அவளுக்கு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இவள் கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. கதவை திறடியும், நான் தாண்டி இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன். ஸோ இவன் கத்து இந்த கதவை எட்டி உதைக்கிறது எல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுறாங்க. கொஞ்சம் அமைதியாக போப்பா, கொஞ்சம் பேசாமல் இருப்பா, தங்கச்சி கொஞ்சம் கதவை திறந்து விடுப்பா, மாப்பிள்ளை வெளியே நிற்கிறாங்கல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க. அப்படி சொன்ன உடனே இவன் திறந்து விட்டுறான். உள்ளே போனோடனே ஒரு அறை விட்டுறான் அவளை. அவள் தொபுக்கடியிருந்து கீழே விழுந்துடுறான் அடித்ததில். அப்புறம் எல்லாம் அப்படியே சமாதானப்படுத்திட்டு வெளியே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நிலையெல்லாம் கொஞ்சம் அடங்கினக்கு பிறகு, இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் அடங்கினக்கு பிறகு, நீ எங்கே போன, ஏன் இவ்வளோ நேரம்னு கேட்குற அவள். நான் காலையிலேருந்து பொழுதோட வரைக்கும் நான் வேலை செய்கிறேன்,
இன்றைக்கி ஓவர் டைம் வேறு இருந்துருச்சு, ஆளுக்கு 2 பேர் இன்றைக்கி வரல, அது முடிச்சுட்டு தான் போகணும்னு சொன்னார் முதலாளி. அதனால் நான் அங்கேருந்து தாண்டி செஞ்சேன். உனக்கு என்ன எப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகம்? நான் எதாவது கடனை உடனே வாங்குவேன். என்ன விஷயம்? இந்த பார், சும்மா பொய்யெல்லாம் பேசாத. நான் உன் கம்பெனி வாசலில் வந்து இத்தனை மணி நேரம் நான் வெயிட் பண்ணி உன்னோட போனேன். நீ இந்த தெரு வழியாக வந்து அந்த தெரு பேர் சொல்லி அந்த வழியாக நீ போய் நீ திரும்பி போனதை நான் வந்து பார்த்தேன். நீ அங்கே திரும்புகிற வரைக்கும் நின்றுட்டு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. இவனுக்கு வேலை வெளத்து போயிடுது. ஓ, நீ அந்தளவுக்கு ஆயிட்டியா? நீ என்ன சிஐடியா நீ அப்படின்னு கேட்குறான். நான் சிஐடியெல்லாம் இல்லை, என் வாழ்க்கையை நான் காப்பாற்றணும், அதுக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னத்துக்காக போகிறேன்? இதோட விடுவேன்னு சொல்லும். இனி நான் சத்தியம் கேட்க மாட்டேன். நீ கோயிலுக்கு வா, கோயிலுக்கு வா, சர்ச்சுக்கு வா. சர்ச்சுக்கு வந்த உடனே கோயில் பூசாரி இருப்பார். நம்ம பூசாரியுமோ அங்கே ஃபாதர்ம்பாங்க, ப்ரீஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீ சொல்லு, நீ பைபிள் மேலே கை வச்சு சொல்லு, என்னால் உன்னை நம்ப முடியாது. இவன் 2 நாள் சண்டை போடுறான், 3 நாள் சண்டை போடுறான். அவள் அது இல்லாமல் நீ வீட்டுக்கு வந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரதில்லை. வீட்டுக்கு ஈபியில் வேலை பார்க்குறாரு, கனெக்ஷன் கொடுப்பாருன்னு கல்யாணம் பண்ணி வச்சா தப்பாக கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. அடே நல்லா இருக்கா இது, கனெக்ஷன் கொடுக்குறாராம் ஈபியில் வேலை செய்கிறவர். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. இவளால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே முடியல, மனசே சரியில்லை. அப்புறம் அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு, அப்பா நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க, இது என்னோடய வாழ்க்கை, நான் போராடி தான் தீர போகிறேன்னு அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆல்விமன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். என் புருஷன் வந்து 2 குழந்தைகளோடு இருக்கேன், வீட்டு வாடகை கூட 4 மாதமாக தரலை, அட்வான்ஸ் எல்லாம் கழிஞ்சு போச்சு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கேட்டால் அடிக்கிறாரு, நீங்கள் பக்கத்தில் வந்து விசாரிச்சு பாருங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? உண்மைத்தான் சொல்லுவாங்க, அவங்க தான் பார்க்குறாங்கல்ல. அதெல்லாம் தெரிஞ்சவொடனே போலீஸார் அவங்கள சம்மன் பண்ணிடுச்சு. இந்த பார், நீ ஒழுங்காக இருந்தால் திரும்ப வேலைக்கு போகலாம், நீ கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, 2 நாள் எடுத்து உள்ளே வச்சோம் உன் வேலை போச்சு. 2 மணியாக குழந்தை பிறந்திருக்குது, மரியாதையை ஒழுக்கமாக நடக்கிறியா இல்லையானோடனே அவன் எழுதி கொடுத்துட்டு இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு இவன் வீட்டுக்கு இவன் கூட்டிகிட்டு போகிறான். போன பிறகு ஒரு வாரத்தில் அவன் அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வேறு ஏதோ ஊருக்கு போய்ட்றான் சார். வேலைக்கு வரானா, வேலைக்கு லீவ் போட்டிருக்கானா, உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். நீ இங்கே வந்துரு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கோம், இப்போ என்னால் வர முடியாது, நீ 2 குழந்தைகளை கூப்பிட்டுட்டு என்ன முக்கியமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நீ வந்துடுனா. இந்த பொண்ணு இங்கே வர. அப்போ தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் இங்கே கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் என்ன பண்ணட்டும் அப்படி. என்ன பண்ண முடியும்? ஏமா என்ன வேணும் உனக்கு, என்ன பண்ண உனக்கு? நான் நினச்சேன் அந்த பொண்ணு டைவர்ஸ் தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு மாற அந்த பொண்ணு, இல்லைங்க அதெல்லாம் இப்போ ஒன்றும் ஃபைல் பண்ண வேண்டாம், எனக்கு டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு வாழ்கிறதுக்கு வழி வேணும், 2வது என் குழந்தைங்க 2 பேரையும் படிக்கணும், சென்னையிலேயே நான் இங்கே ஒரு இடத்துல படிக்க வைக்கிறேன், நீ ஏன் கண்ணு அழுகிற, நீ கஷ்டப்படாத, நான் சேர்த்தி விட்றேன்னு அவங்க அம்மாவும் அழுகிறாங்க, அவங்க அப்பாவும் அழுகிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு கொண்டு போய் அந்த குழந்தைகளை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறமா சரின்னு நாங்கள் ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டோம். குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய அன்றைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் 125 அடிப்படையில் போட்டோம். இப்போ பிஎன்எஸ் ஆக்ட் படி 144வது பிரிவு அது, சரியா? இப்போ அதில் நாங்கள் போட்டோம், இந்த மாதிரி 2 குழந்தைகளுக்கும் ஆளுக்கு 5000 இவளுக்கு ஒரு 10,000. 10,000ங்கிறது 3 பேருக்குமான சாப்பாட்டு செலவு, 5000ங்கிறது துணிமணி, ஸ்கூல் ஃபீஸு, இதுக்கானது மாதம் மாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் ஒன்றுமே இல்லைன்னுலாம் சொல்கிறான், ஆள் வரமாட்டேங்கிறான். ஆர்டர் வாங்கிட்டோம், நாங்கள் வாங்கிட்டோம், ஏன்னா அவன் வரல கடைசியில், அதனால் நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? அவன் தானே கொண்டு வந்து கட்டணும். அதனால் நேராக இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அருப்புக்கோட்டையில் கேட்டோம். அருப்புக்கோட்டையில் கேட்டால் அவன் அங்கே இல்லை, வேலையில் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, மாறுதலாகி போயிட்டாங்க அப்படின்னு. சரி, நீங்கள் தலைமை இடத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு ஊழியர் இருக்கார், அவருடைய நம்பர் இது, ஒர்க்கருக்கெல்லாம் நம்பர் கொடுப்பாங்க தெரியும்ல, அதனால் அந்த நம்பர் இது, அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சோம். நேராக அந்த ஆஃபீஸ்க்கு, அருப்புக்கோட்டையை விட்டு இன்னொரு திருப்புக்கோட்டைக்கு போயிருக்கிறார் அவர், அந்த இடத்துல அந்த நோட்டீஸை நாங்கள் அனுப்பி வச்சோம். இந்த மாதிரியான தொழிலாளர்கள் இருக்கிற இடத்துல, நிறைய தொழிலாளர்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கான அந்த குடும்ப நலம் இது குறித்தான ஒரு கமிட்டி இருக்குதுங்க. இப்போ ஒரு புருஷன் வந்து சரியாக வீட்டுக்கு பணம் கொடுக்காம இருந்தால் அல்லது பிரச்சனை அதெல்லாம் இருந்தால்
பொண்டாட்டி அவங்க ஒய்ஃப் வந்து அங்கே வந்து கொடுக்கலாம். கொடுத்தாக்கா கூப்பிட்டு 2 பேரையும் விசாரித்து புத்தி சொல்லுவாங்க. இல்லைன்னா கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மேலே ஏதாவது உன் பேரில் குற்றச்சாட்டு வச்சு வேலையை விட்டு நீக்கிடுவோம், சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோன்னு மிரட்டுவாங்க. ஓரளவுக்கு எல்லோரும் ஒழுங்காவாங்க. அதனால் அந்த மாதிரி போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை நாங்கள் வந்து கொடுத்தோம். அவர் எங்கே வேலை செய்கிறாரோ அந்த இடத்துல கொடுத்தோம். இது கொடுத்துட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியாச்சு. நாங்கள் வந்தாச்சு. இதுக்கு நடுவில் இந்த உத்தரவும் ஆயிடுச்சு. எது மெயின்டெனன்ஸில் உத்தரவாயிடுச்சு. உத்தரவாயும் நீ பணம் கட்டலைன்னு வச்சுக்கோங்க, போட்ட நாள்லேருந்து கணக்கு கொடுக்கணும். இந்த பணம் இவ்வளோ வரும். இந்த பணம் கொடுக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றும் மனு அப்படின்னு ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்னு பேர். அந்த மனுவை நான் போடலாம். அந்த மனுவை போடுகிற பொழுது உனக்கு எத்தனை ரூபாய் பாக்கி இருக்குது, எவ்வளோ வரணும், இந்த வருகிற அந்த பணத்துக்கு எத்தனை வட்டி போட்டு நீ வேணும்னு கேட்குற, எப்படி உனக்கு சம்பளத்தில் பிடிக்கணுமா இல்லை அரெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு. அந்த பொண்ணு அக்கா சம்பளத்தில் பிடிச்சிடலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்ல. அதெல்லாம் கிடையாது. நம்ம அரெஸ்ட்டு போட்டால் தான் அவன் நம்மக்கிட்ட வருவான். வேலை போயிடுமில்ல. அதனால் அப்புறம் அவங்க அப்பா அம்மா வக்கீலம்மா சொல்கிறத நீ கேளு அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லி புத்தி சொல்லி இவள் அழுகதான் அன்னைக்கு கூட. ஆனாலும் நாங்கள் அரெஸ்ட்டுக்கு போட்டோம். அதே மாதிரி பணம் கட்டலைன்னு என்ன ஆகும், நோட்டீஸ் அங்கே போகும், கம்பெனிக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு போகும், அவன் வீடு நமக்கு தெரியாது. அப்புறம் அரெஸ்ட்டுக்குன்னு வாரண்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே கதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான். ஒரு வக்கீலை பிடிச்சி அந்த ஊரில் எடுத்து கூப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டான் வக்கீலோட. வாய்தா அன்னைக்கு வந்து நிற்கிறான். ஜட்ஜு கேட்குறாங்க, எதுக்கு வந்து நிற்கிறேன், ஒன்றா பணங்கட்டு இல்லைன்னா சாயங்காலத்துக்குள்ளே அரெஸ்ட்டு அப்படின்னு. அப்புறம் யார் யாருக்கோ ஃபோன் பண்ணுறான் அது இதுன்னு. அது 1 லட்சத்துக்கு மேலே வந்திருந்தது. அப்புறம் அவன் கொண்டு வந்து ஒரு 25,000 கடனை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கட்டி அடுத்த வாய்தாலேருந்து நான் முறையாக கொடுத்துட்றேங்கம்மான்னு சொல்ல, இந்த பொண்ணு அவனை பார்த்து அழுக. அப்புறம் அவன் வந்து பாரு என்னை இந்த மாதிரி பண்ணு நீ பண்ணுன்றதா நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறேன், ஒழுங்காக என்னோட வாழ்ந்திருந்தா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனாலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்பா, நீ இங்கே இருப்பியா, 4 மணி வரைக்கும் இருப்பியா, நான் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரட்டா, குழந்தைங்க அப்பா அப்பான்னு எங்குதுங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு அந்த மனுஷனோட வாழணும்னு தான் நினச்சிருக்கிறான். அப்புறம் மேடம் அரெஸ்ட் பண்ண வேண்டாம் மேடம் அரெஸ்ட் பண்ண வேண்டாம் மேடம், அப்புறம் அதோடு அத்துட்டு போயிடுவான் மேடம், எனக்கு வேண்டாம் இது அதில்லை. இல்லைம்மா உனக்கு வாழ வைக்கிறத இல்லைன்னா அவன் வந்திருப்பானா நீ யோசிச்சுப்பார். அதனால் இந்த சமயத்தில் அரெஸ்ட் வேண்டாம். எது அவங்களே சொல்லிவிடுவாங்க, 25,000 கட்டிட்டான்ல அடுத்த மாதம் 25 கட்டு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவன் தொடர்ச்சியாக மாதம் அங்கே வர வேண்டியிருக்கு. அவனுக்கு இருக்கிறதையே பூரா செலவழித்து ஒன்றா தண்ணி போடுவான், இல்லைன்னா கடனை வாங்குவான், இல்லைன்னா வேறு வகையில் வேறு பொண்ணுங்களுக்கு அவன் செலவழிப்பான். இப்போ அதெல்லாம் கை கட்டின மாதிரி அவனுக்கு ஆகிப்போச்சு. அப்புறம் அவன் சொல்லிட்டான், இல்லை மேடம் நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன் மேடம் அப்படின்னு. அது நீ என்ன கொடுக்குறியோ அது உன் விருப்பம், உன் வக்கீலை கேட்டுக்கோ. ஆனால் நீ வந்து என்ன பண்ணுற தெரியுமா, முறையாக ஒவ்வொரு மாதமும் 2 குழந்தைகளுக்கு 5,000 இந்த அம்மாவுக்கு 10,000 நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. அப்புறம் அந்த பொண்ணு வந்து மேடம் அவர் டைவர்ஸ் கேட்குறாரு மேடம், நான் வந்து அவரை விட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் விரும்பலை மேடம், நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், எனக்கு வாழ தான் வேணும். நீ என்ன பைத்தியக்காரியா, தண்ணி போட்டால் கூட பரவாயில்ல, கடன் பட்டால் கூட பரவாயில்ல, இத்தனை ரசீது கொண்டு வந்து என் கையில் கொடுத்துருக்குறேன், இப்போ வேற ஒரு பொம்பளை வச்சு ஊரை விட்டே ஓடி போகிறவன் அவனுக்கு இல்லை மேடம் அவருக்கு பாசம் இருக்க குழந்தைகளை பார்த்தா மாறிடுவார் மேடம். அப்போ என்ன பண்ணும், ஒரு வயதாக்கு வரும்போது 2 குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு நீ கூட்டிகிட்டு வா, 2 குழந்தைகளையும் அப்பா கிட்ட அனுப்பு. அதை தூக்கிட்டு போவார், ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுப்பாரு அந்த ஆள். அது பார்க்கும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏன் இப்படி எல்லாம் நான் கோர்ட்டுக்கு இழுக்கிறேன்னு அவர் கேட்க, நீ ஏன் என்னை வந்து அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு இழுத்த, உன்னால தானே நான் இது பண்ணேன் அப்படின்னு. நீ ஒழுங்காக இருந்தா நான் ஏன் வரேன், இந்த மாமா அனுப்பாங்க மச்சா அனுப்பாங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. இதெல்லாம் ஃபேமிலி கோர்ட்டில் நீ பார்க்கலாம். கையை பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. அப்போ நம்ம ஊருக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலான்னு அந்த குழந்தைங்க சொல்லுது. அப்படியே சொல்லி 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 சரி பண்ணி கடைசியில் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் இருந்தது பாருங்கள், அவன் செட்டசைட் போட்டான், நான் ஒழுங்காக காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த செட்டசைடு கூட அவங்க நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் நீ போடாத, நீ விட்டுரு, நாங்கள் தானே இபி போடுறவங்க, நான் இபி எல்லாம் போட மாட்டேன், நீ பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் ஒழுக்கமாக வாழு, இல்லை கம்பெனிக்கு வந்துடுவாவோ. 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்து உங்கள் சீஃப் என்ஜினியரை பார்த்து நீ யாரோட இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. உனக்கு தெரியுமா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அவன் மனைவிங்கிற முறையில் உன்னோட உயிரோடு இருக்கிற பொழுது நீ இன்னொரு பொண்ணோட வாழ்ந்தீன்னா அது குற்றம்.
7 வருஷம் உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. உனக்கு என்ன வேணும், இந்த பொண்டாட்டியும் லட்சணமாக இருக்க இந்த 2 குழந்தைகளுமா, இல்லை அந்த மாதிரியான பெண்ணா, நீ யோசிச்சுக்கோ. நான் கோர்ட்டிலேயே தான் வச்சு கொஞ்சம் சத்தமாக பேசுவேன். கொஞ்சம் வயசாகி போச்சு இல்லை எனக்கு, அதனால் கொஞ்சம் பேசாமல் விட்டுடுவாங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே வயசு இன்னைக்கு. அதனால என்னாச்சு பார்த்தா அப்படி தெரியல. சார் போதும் சார் போதும், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அப்புறம் என்னாச்சு, அவங்க அந்த இடத்துல பேசணுன்னே ஜட்ஜம்மா சொன்னாங்க, வக்கீலம்மா எவ்வளோ சொல்கிறாங்க பாரு, அவங்கெல்லாம் ரொம்ப மூத்தவங்க, அவங்க சொல்கிறத கேளு, குடும்பத்தை சேர்த்து வைக்கணும் தானே, இங்கெல்லாம் எப்படியெல்லாம் பிரித்து விட்றவங்க இருக்காங்க தெரியுமா அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு அந்த அம்மாவும் பேசினாங்க. அப்புறம் ஏதோ ஒத்துக்கிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனாப்புல. அப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருந்தான், தம்பி வெளிநாட்டில் எங்கேயோ படிச்சுட்டு இருந்தான், அவன் வந்திருந்தான். அவனையும் கூட வச்சு திரும்ப போய் அங்கே ஒரு வீடு எடுத்து எல்லாத்தையும் வச்சு அதுக்குள்ளே இருக்கிற நகையும் காணோம். இப்போ தானே போகிறா, நகையை காணோம். ஆமாம் நான் தான் வச்சேன், உனக்கு நான் எடுத்து தரேன், தினம் நான் வருவேன் உங்களோட வேலைக்கு, எனக்கு அங்கே ஒரு வேலை வாங்கி கொடு அப்படின்னு இவ கேட்குறான். இல்லை நீ வராத. இல்லை நான் வாசலில் வந்து உட்காந்துப்பேன், திரும்பி போகும்போது நான் உன்னோட வரேன், குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நேரம் இங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற. அப்புறம் அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது கம்பெனியில், இவன் ஒய்ஃப் வர்றது போகிறது, இவன் தடுமாறுறது எல்லாமே தெரியுது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் சேனலைஸ் பண்ணி பேசி 2 பேரும் ஒழுங்காக வாழ்கிறாங்க. பொண்ணெல்லாம் பெரிய பொண்ணாகி காலேஜுக்கு வந்துடுச்சு, நல்லா தான். தப்பு தவறு இருக்க தான் சார் செய்யும். சில பழக்கங்களுக்கு அடிமையானவனால, சிகரெட் பிடிக்கிறவனால அது பிடிக்காமல் இருக்க முடியாது, தண்ணி போடுறவங்கனால அது இருக்க முடியாது. ஒருவேளை குழந்தைகளுடைய அன்பும் மனைவியோட அன்பும் பரிவும் கிடைச்சதுன்னா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க குடும்பமாக தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்கிறாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் கன்னியாகுமரியில் தப்பு பண்ணுறவரை திருத்துறதுக்குன்னே அம்மலா சென்னையிலேருந்து போய் அவரை திருத்திருக்காங்க. குடும்பமும் இப்போ நல்லா இருக்காங்க, குடும்பம் நல்லா தான் இருக்குது. நன்றி மேடம். நன்றிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.